தங்கலான் திரைப்படத்தோட உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்திருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா தங்கலான் திரைப்படத்தோட டிலீட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி பேச போகிறோம். படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. சென்சார் பண்ணும்போது பல காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கா, இல்லை ஏதாவது சொல்லியிருக்காங்களா சென்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் விக்ரம் ரசிகர்களுக்கும் தங்கலான் ரசிகர்களுக்கும் இருக்கும். விக்ரம் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தான் தங்கலான். இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படத்தோட சில காட்சிகளை ஷூட் பண்ண முடியாததால், முக்கியமாக படத்தோட பட்ஜெட் சொன்னதை விட அதிகமானதால் படத்தோட பட்ஜெட் போட முடியாமல் போய்விட்டது. அதனால் மீண்டும் மீண்டும் ரீஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. படத்துக்கு சொல்லப்போனால் ரஞ்சித் அவர்கள் தன்னோட சொந்த செலவில் தங்கலான் திரைப்படத்தோட சில காட்சிகள்லாம் எடுத்தாங்க. அந்த சொந்த செலவு செட்டில்மெண்ட் ப்ராப்ளம் ப்ரொடியூசருக்கும் ரஞ்சித்துக்கும் வந்ததால் தான் படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜனவரி மாதம் ஒரு டைம் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மே மாதம் தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது எல்லாமே தாண்டி ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது நிறைய பேர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது இந்த ட்ரைலர் இவ்வளோ மோசமாக இருக்குது, ரொம்ப ராவாக இருக்குது, நிறைய சண்டை காட்சிகள் இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு சென்சார் குழு நிறைய சீன் கட் பண்ணுவாங்க. ஏன்னா ரஞ்சித் திரைப்படங்கள்னாலே அதில் பல அரசியல் இருக்கும். முக்கியமாக ஜாதி அரசியல் அந்த திரைப்படத்தில் நிறையவே இருக்கும். இன அரசியல் ரஞ்சித் திரைப்படத்தில் நிறையவே இருக்கும். அதனால் நிறைய டைம் ரஞ்சித் அவர்களோட திரைப்படத்தோட சில காட்சிகள், சில வசனங்கள் மியூட் பண்ணணும், இல்லை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் தங்கலான் திரைப்படத்துக்கும் காட்சிகள் டிலீட் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா சில வசனங்கள் மியூட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் ஒரு பயத்தில் சென்சார் குழுவுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படத்துக்கு சென்சார் முடிந்து யூஎஸ் சான்றிதழ் கிடைத்திருக்கு. தங்கலான் படத்தை பார்த்த சென்சார் குழு எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த சீன் எதுக்கு வச்சிருக்கீங்க, கட் பண்ணுங்கள், இதெல்லாம் தேவையில்லை, மியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எத்தனையோ திரைப்படங்கள் சென்சாருக்கு போயிருக்கு. ஆனால் சென்சார் குழு அந்த சீனில் நிறைய குறை சொல்லுவாங்க. சில சீன்ஸ் கட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் தங்கலான் திரைப்படத்தில் எந்த சீனும் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதனால் தங்கலான் திரைப்படம் அப்படியே ஃபுல் சூப்பரான ஃபிலிமாக நமக்கு கிடைக்க போகிறது. இப்போ ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ராயன் திரைப்படம் மாதிரி தங்கலான் திரைப்படத்துக்கும் மிகப்பெரிய அங்கீகாரங்கள் கிடைத்து கொண்டு வருகிறது. அதாவது தங்கலான் திரைப்படம் யுரேக்கில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கு. ஸோ வெளிநாடில் ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களுக்கு தமிழகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விழா நடைபெற்று இருக்கிறது. அதில் சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்துக்கு தங்கலான் திரைப்படத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சாதாரண விஷயம் கிடையாது. படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. படத்தோட ப்ரீமியர் ஷோ அனுப்பி வச்சு அந்த குழு தங்கலான் திரைப்படத்தை தேர்வு செய்திருப்பது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்பு ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் லைப்ரரியில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் நிறுவனம் அங்கீகாரம் ராயன் திரைப்படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பக்கம் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தாலும், தங்கலான் திரைப்படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆவதற்கு முன்பே சிறந்த வெளிநாட்டு படைப்புகளில் நம்பர் 1 இடத்துல தங்கலான் இருப்பது மிகவும் மிகவும் சூப்பரான விஷயமா தமிழ் ரசிகர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தங்கலான் திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங்கும் பயங்கரமாக இருக்கும். ஸோ தமிழகத்தை இந்தியாவை தாண்டி வெளிநாட்டில் தான் இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக அந்த ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு அந்த ஊரில் ஏற்படுத்தி விட்டது. முக்கியமாக ரஷ்யா, இந்தோனேஷியா, அதுக்கப்புறமா அமெரிக்கா, யூஎஸ்ஏ இந்த மாதிரி இடத்துல ப்ரீ புக்கிங் தங்கலான் திரைப்படத்துக்கு அதிகமாக ஆகி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்தை விட தங்கலான் திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்தியாவிலையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல ப்ரீ ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், பயங்கரமான ப்ரொமோஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தங்கலான் திரைப்படம் எல்லாத்தோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய பெருமையை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்குமா கொடுக்காதான்னு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் தங்கலான் திரைப்படத்தோட வெற்றி விழாவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம
தங்கலான் திரைப்படத்தோட உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்திருக்கு. அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறமா தங்கலான் திரைப்படத்தோட டெலீட் செய்யப்பட்ட காட்சிகளை பற்றி பேச போகிறோம். படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. சென்சார் பண்ணும்போது பல காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கா, இல்லை ஏதாவது சொல்லியிருக்காங்களா சென்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் விக்ரம் ரசிகர்களுக்கும் தங்கலான் ரசிகர்களுக்கும் இருக்கும். விக்ரம் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் திரைப்படம் தான் தங்கலான். இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி ஜனவரி மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் படத்தோட சில காட்சிகளை ஷூட் பண்ண முடியாததால், முக்கியமாக படத்தோட பட்ஜெட் சொன்னதை விட அதிகமானதால் படத்தோட பட்ஜெட் போட முடியாமல் போய்விட்டது. அதனால் மீண்டும் மீண்டும் ரீஷூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. படத்துக்கு சொல்லப்போனால் ரஞ்சித் அவர்கள் தன்னோட சொந்த செலவில் தங்கலான் திரைப்படத்தோட சில காட்சிகள்லாம் எடுத்தாங்க. அந்த சொந்த செலவு செட்டில்மெண்ட் ப்ராப்ளம் ப்ரொடியூசருக்கும் ரஞ்சித்துக்கும் வந்ததால் தான் படத்தோட ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஜனவரி மாதம் ஒரு டைம் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மே மாதம் தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற ஒரு ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது எல்லாமே தாண்டி ஃபைனலாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் தங்கலான் திரைப்படம் வெளியாகும் அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போது நிறைய பேர் சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது ட்ரைலர் இவ்வளோ மோசமாக இருக்குது, ரொம்ப ராவாக இருக்குது, நிறைய சண்டை காட்சிகள் இருக்கிறது. ஸோ இந்த திரைப்படத்துக்கு சென்சார் குழு நிறைய சீன் கட் பண்ணுவாங்க. ஏன்னா ரஞ்சித் திரைப்படங்கள்னாலே அதில் பல அரசியல் இருக்கும். முக்கியமாக ஜாதி அரசியல் அந்த திரைப்படத்தில் நிறையவே இருக்கும். இன அரசியல் ரஞ்சித் திரைப்படத்தில் நிறையவே இருக்கும். அதனால் நிறைய டைம் ரஞ்சித் அவர்களோட திரைப்படத்தோட சில காட்சிகள், சில வசனங்கள் மியூட் பண்ணணும், இல்லை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் தங்கலான் திரைப்படத்துக்கும் காட்சிகள் டெலீட் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா சில வசனங்கள் மியூட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் ஒரு பயத்தில் சென்சார் குழுவுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க தங்கலான் திரைப்படம். தங்கலான் திரைப்படத்துக்கு சென்சார் முடிந்து யூஎஸ் சான்றிதழ் கிடைத்திருக்கு. தங்கலான் படத்தை பார்த்த சென்சார் குழு எந்த இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணுங்கள், இந்த சீன் எதுக்கு வச்சிருக்கீங்க, கட் பண்ணுங்கள், இதெல்லாம் தேவையில்லை, மியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எத்தனையோ திரைப்படங்கள் சென்சாருக்கு போயிருக்கு. ஆனால் சென்சார் குழு அந்த சீனில் நிறைய குறை சொல்லுவாங்க, சில சீன்ஸ் கட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் தங்கலான் திரைப்படத்தில் எந்த சீனும் கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதனால் தங்கலான் திரைப்படம் அப்படியே ஃபுல் சூப்பரான ஃபிலிமாக நமக்கு கிடைக்க போகிறது. இப்போ ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ராயன் திரைப்படம் மாதிரி தங்கலான் திரைப்படத்துக்கும் மிகப்பெரிய அங்கீகாரங்கள் கிடைத்து கொண்டு வருகிறது. அதாவது தங்கலான் திரைப்படம் யுரேக்கில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கு. ஸோ வெளிநாடில் ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களுக்கு தமிழகத்திலிருந்து வெளிநாட்டுக்கு ரிலீஸ் ஆகும் திரைப்படங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விழா நடைபெற்று இருக்கிறது. அதில் சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்துக்கு தங்கலான் திரைப்படத்தை தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சாதாரண விஷயம் கிடையாது. படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. படத்தோட ப்ரீமியர் ஷோ அனுப்பி வச்சு அந்த குழு தங்கலான் திரைப்படத்தை தேர்வு செய்திருப்பது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்பு ராயன் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் லைப்ரரியில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆஸ்கார் நிறுவனம் அங்கீகாரம் ராயன் திரைப்படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அது ஒரு பக்கம் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்தாலும், தங்கலான் திரைப்படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆவதற்கு முன்பே சிறந்த வெளிநாட்டு படைப்புகளில் நம்பர் 1 இடத்துல தங்கலான் இருப்பது மிகவும் மிகவும் சூப்பரான விஷயமா தமிழ் ரசிகர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தங்கலான் திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங்கும் பயங்கரமாக இருக்கும். ஸோ தமிழகத்தை இந்தியாவை தாண்டி வெளிநாட்டில் தான் இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. முக்கியமாக அந்த ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு அந்த ஊரில் ஏற்படுத்தி விட்டது. முக்கியமாக ரஷ்யா, இந்தோனேஷியா, அதுக்கப்புறமா அமெரிக்கா, USA இந்த மாதிரி இடத்துல ப்ரீ புக்கிங் தங்கலான் திரைப்படத்துக்கு அதிகமாக ஆகி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தனுஷ் அவர்களோட ராயன் திரைப்படத்தை விட தங்கலான் திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்தியாவிலையும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல ப்ரீ ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், பயங்கரமான ப்ரொமோஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தங்கலான் திரைப்படம் எல்லாத்தோட ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய பெருமையை தமிழ் சினிமாவுக்கு கொடுக்குமா கொடுக்காதான்னு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் தங்கலான் திரைப்படத்தோட வெற்றி விழாவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.